வணக்கம் இந்தியா. இன்று ஒரு தகவல். எல்லோரும் இந்திய சந்தைகளை அமெரிக்க சந்தைகள் மற்றும் குளோபல் சந்தைகளோடு கம்பேர் பண்ணும் பொழுது பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இது ஆக்சுவலாக இது ஒரு ஓல்டு நியூஸ்ன்னு சொல்லாங்க. ஏன்னா இந்திய மார்க்கெட் கடந்த 2 மாதங்களாக அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது குளோபல் மார்க்கெட்டில். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கரண்ட் குவார்ட்டர்லேயே என்எஸ்சியோட 500 ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, இன் டேர்ம்ஸ் ஆஃப் US டாலரில் 5.6% அதிகரித்திருக்கிறது. மறுபுறம் சைனா பார்த்தோம்னா 5.9% கீழே விழுந்திருக்கு. ஸோ மேலும் S&P 500 பார்த்தீங்கன்னா 2% தான் ஏறி இருக்கு. குளோபலாக இந்தியன் மார்க்கெட் ஒரு பெட்டர் பொசிஷனில் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த பவுன்ஸ் பேக் பார்த்தீங்கன்னாக்க ஒரு அண்டர் பர்ஃபார்ம்லேருந்து தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ அதனால் இந்தியா இனிஷியலாக அண்டர் பர்ஃபார்ம் பண்ணினது. அப்போ என்ன ஆச்சுன்னா, FPI ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கனாக்கா, 2024 எண்டில் நிறைய மார்க்கெட்டில் விற்று இங்கேருந்து சைனாவில் அதர் கண்ட்ரீஸில் கொண்டு போய் போட்டாங்க அந்த AI இன்புட்ஸில். அதில் மறுபடியும் ஒரு பபுள் வர ஆரம்பித்தோடனே அதெல்லாம் அதுலேருந்து வெளில வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் FII செல்லிங்கை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா அது ஒரு சிக்லிக்கலாகவே இருக்குன்னே சொல்லலாம். ஆக்சுவலாக பார்த்தோம்னா அந்த ஜனவரி பிப்ரவரியில் ஹெவியாக விற்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா நெட் பையர்ஸ் பிட்வீன் மார்ச் அண்ட் ஜூன், நம்ம ஊர்லேயே நம்மளுடைய ரிப்போர்ட் பார்த்தீங்கனாலே தெரியும். அதுமாரி ஜூலைலேருந்து எப்பறம் என்னாச்சுனாக்கா டர்ன் நெகட்டிவ். ஸோ அதுக்கப்புறம் அக்டோபருக்கு அப்புறம் பார்த்தோம்னா நவம்பரில் ஸ்லைட்லி ஸ்லோ டவுன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் செலக்டிவ் டேட்ஸில் பையிங்கை பார்க்க முடிகிறது. மேலும் FII பார்த்தோம்னா நம்மளுடைய IPO மார்க்கெட்டில் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மாதம் நிறையா வந்துக்கிட்டே தான் இருக்குது. IPOவும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சந்தைகளும் டிசம்பர் மாதம் முடிய 40,000 கோடி ரூபாய் வசூல் பண்ண போகிறாங்க. முதல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வீக்காக இருந்ததுன்னா IPOலாம் பெருசாக வராது. இப்போ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இது தனியாக ட்ராக் போட்டு ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்டிகுலர் IPOs 100 டைம் 150 டைம் மாறுது. அதாவது ஒரு 50 கோடி ரூபாய் வராங்கன்னா 500 கோடி ரூபாய் வசூல் பண்ணுறாங்க. SMEல 2000 கோடி வரவன் 25,000 கோடி ரூபாய் வசூல் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் வைப்ரண்ட் இருக்கு என்பதனை இதன் மூலியமாக சொல்ல விரும்பப்படுகிறேன். அதுபோல் நம்முடைய கார்பரேட் ஏர்னிங்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நடந்த குவார்ட்டர் நல்லா இருக்கிறதுனால வரக்கூடிய நாட்களில் இது ஒரு பெட்டர் ஆக்ஷன்ஸை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதுமாரி கடந்த 14 மாதங்களாக நடந்த கரெக்ஷன் ஒரு ஃபேர்லி ப்ரைஸ்ன்னே சொல்லலாம். ஸோ அதனால் இது